நடைபெற்று முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் சீமான் நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியை கூட கைப்பற்றாதது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழின மூழ்ச்சி, மாநில தன்னுரிமை, இயற்கை வேளாண்மை மற்றும் தமிழை அதிகார மொழியாக்குதல் போன்றவற்றை முதன்மை கொள்கைகளாக முன்னிறுத்தி பேசி வந்த நாம் தமிழர் கட்சி படு தோல்வி அடைந்துள்ளது. குறிப்பாக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்டுப்பணத்தினை பெற முடியாமல் காரைக்குடி தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளரிடம் தோல்வியை தழுவியுள்ளார். மேலும் மாநில கட்சி அங்கீகாரத்தையும் நாம் தமிழர் கட்சி இழந்துள்ளது. கடந்த தேர்தலில் 8% வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் 4% வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது. 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் போட்டியிடாத நிலையில் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது. அப்போது சீமான் உட்பட போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரும் தோல்வியடைந்தாலும் கட்சிக்கு 1.7% வாக்குகள் கிடைத்தது. அதன் பிறகு நடைபெற்ற ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 2.15% வாக்குகளுடன் 3வது இடத்தை பிடித்தது. 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலிலும் அந்த கட்சி 3.9% வாக்குகளை பெற்றது. மேலும் 2022 இடைத்தேர்தல்களில் 3.15% வாக்குகள் கிடைத்தன. 2021 சட்டமன்ற தேர்தலில் 6.6% வாக்குகளை பெற்று திமுக, அதிமுகக்கு அடுத்தபடியாக 3வது பெரிய வாக்கு வங்கியை கொண்ட கட்சியாக உருவானது. எந்த கூட்டணியிலும் இணையாமல் தனித்து போட்டியிட்டு இதை சாதித்தது. இதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 8% வாக்குகளை பெற்றது.